வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம ஒரு கப் பாசிப்பருப்பை வச்சு திருவையாறு ஸ்பெஷல் அசோகா ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை நல்லா நம்ம தேய்ச்சி கழுவிட்டு குக்கரில் வேக வைக்க போகிறோம். முதல்ல இதை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நல்லா அந்த பாசிப்பருப்பை 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப்புக்கு 2.5 கப் அளவு தண்ணி வச்சு நம்ம 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு குக்கர் விசில் வச்சுட்டேன். இப்போ ஒரு 3 விசில் வந்தவுடனே ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு 3 விசில் வந்து நல்லா கேஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா விட்டாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பாசிப்பருப்பு நல்லா அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் 2 வாட்டியாக அரைச்சி நைஸாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். அரைக்காமல் கூட நம்ம மசிச்சு விட்டும் செய்யலாம். அரைச்சி செய்யும்போது நல்லா இனப்பாக இருக்கும். இப்போ நான் இதை 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த 2 கப்பு சர்க்கரையும் இதில் நம்ம சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரையும் நான் கொஞ்சம் பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். பாசிப்பருப்பு அரைச்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாய் ஏற்றியாச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய்யில் நான் ஒரு 20 கிட்ட ஒரு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். இந்த முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அசோகா அல்வா திருவையாறு ஸ்பெஷல். இது நெய் சொட்ட சொட்ட அப்படியே எடுத்து வைப்பாங்க. அங்கே திருவையாறு ஸ்பெஷலில் தஞ்சாவூர் சுற்றி இருக்கிற கல்யாணத்துலலாம் இது ஃபேமஸாக. இது இல்லாத கல்யாணமே இருக்காது. இந்த முந்திரி பருப்பை எடுத்துக்கினேன். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன். இந்த கோதுமை மாவை நெய்யில் நல்லா செவக்க விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிக்கலாம். நல்லா கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவு கூட கலக்கலாம். கடலை மாவு கூட கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்க்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும்போது அதோட இணைஞ்ச மாதிரி வரும். அதனால தான் கோதுமை மாவு சேர்க்குறது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பு விழுதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலாம். இது ஆப்ஷனல் தான், சேர்த்தா நம்மளுடைய விருப்பம்தான். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதை நம்ம நல்லா கலந்து கொடுத்து நல்லா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலக்கிக்கலாம். ஒரு டிஸ்க் வச்சு நல்லா கொஞ்சம் கட்டி பிடிக்காமல் கிளறிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்க்கணும். ஏற்கனவே ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்தேன். இப்போ இதில் இன்னொரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். அப்போ இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்க்கும்போது கரெக்டாக ஆச்சுன்னா நம்ம போதும் நிறுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு ரொம்ப நெய் தேவைப்படும். இப்போ இதை இந்தமாரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த நெய் பூரா அப்சர்வ் ஆகணும். பாருங்கள், இப்போ நல்லா நம்ம ஊற்றுன 4 ஸ்பூன் நெய்யும் நல்லா இழுத்துக்குச்சு. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போ இன்னும் நம்மளுக்கு இது திக்காகணும். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆயில் பாதி கூட கலந்து சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய். கரெக்டான பதம் வரும்போது வானலில் ஒட்டாமல் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கக்கி ஓரத்தில் நிற்கும். அப்போ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நான் அப்போ காமிக்கிறேன். அது வரைக்கும் எடுத்தால் ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால் நான் இறக்குற ஸ்டேஜ் பக்குவமாக வரும்போது அதை காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கொஞ்சமாக மேலே சைடில் ஓரத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ முக்கால்வாசி பதத்துக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கிட்ட இருந்ததுன்னா நம்ம இறக்கிடலாம். இது வரைக்கும் நான் ஒரு 3/4 கப்பு நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் ஒரு 1/2 கப் 1/4 கப்பு நெய் கொஞ்சம் ஆயில் கூட கலந்து ஊற்றிக்கோங்க. ஃபுல்லாக நெய்யினாலும் ஓகே தான், ஃபுல்லாக ஆயில்னாலும் செய்யலாம். டேஸ்ட் மாறாது, சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போட்டுட்டு நம்ம வறுத்த முந்திரியை சேர்த்துட்டு கிளறி விட்டு ஆற விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் நிறுத்திக்கிட்டேன்.
அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.